ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சருணா கிரியேஷன்ஸ் மதுரை மணவை சமையல். இன்னைக்கு நாம் வெயில் காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே ருசியான நீர்சத்து நிறைஞ்ச தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிற இந்த பாதி தர்பூசணி சம்டைம்ஸ் ஜூஸ்க்கான பழமாகவும் இருக்கலாம், இல்லை நாம் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற தர்பூசணி பழமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விதைகளை ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். ஏன்னா கடைசியாக நம்ம அதை வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். அதனால் விதை இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பாதி பழத்தை ஒரு குழி கரண்டியை வச்சு நல்ல ஸ்கூப்பாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணோன்னாலும் தோல் பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. 10 to 15 எடுத்துருக்கிற அந்த புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன். எலுமிச்சம்பழ ஜூஸு, ஒரு எலுமிச்சம்பழத்தையும் முழுசாக புழிஞ்சு, விதையோடு இருந்தாலும் சரி, விதை இருந்தால் கொஞ்சம் கசப்பு தட்டும், அதனால விதையை எடுத்துட்டு அந்த பழ ஜூஸையும் எடுத்து வச்சிருக்கிறேன். தேன், எடுத்த தேன் 3 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. நல்லா அடிச்சாச்சுன்னா நமக்கு நல்ல அதோட சக்கை ரொம்ப கம்மியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அடிச்சிட்டிங்கன்னா ஜூஸ் கம்ப்ளீட்டாக அரைஞ்சிரும். இதை வடிகட்டி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வடிகட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அது செட்டில் ஆகிடும். அந்த சக்கையை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி புழிஞ்சிங்கன்னா அது தனியாக எடுத்துடலாம். அது கொஞ்சமாக தான் இருக்கும், வேஸ்ட் ஜாஸ்தி இருக்காது, அவ்வளோ தண்ணி சத்தும் வந்துடும். நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அரை தர்பூசணியும் அப்படியே ஜூஸ் ஆக்கி இருக்கிறோம். இதை ஒரு டம்ளரில் ஊற்றி நாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையையும் எலுமிச்சம்பழத்தில் ஒரு சின்ன துண்டையும் வச்சு அதையும் சேர்த்து குடிக்க கொடுத்தோன்னா வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். தேங்க்யூ.